பிதா 2024ல தமிழ்ல தியேட்டர்ல வெளிவந்த ஒரு ஆக்ஷன் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. சுகன் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அனு ஆதேஷ் பாலா மற்றும் பல இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்தோடைய ஹீரோயின் ஒரு கோயில் திருவிழாவில் தன்னுடைய தம்பியை தொலைச்சிடுறாங்க. தன்னுடைய தம்பியை தேடி அப்படியே அந்த கோயில் திருவிழா அந்த கூட்டத்தில் அப்படின்ட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு வில்லன் கும்பல் ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் அவங்கள கடத்திடுறாங்க. இந்த சுச்சுவேஷனில் ஹீரோயின் அந்த கடத்தல் கும்பல்கிட்ட மாட்டிடுறாங்க. இப்போ இறுதியில் ஹீரோயின் எப்படி அந்த கடத்தல் கும்பல்கிட்ட தப்பிக்கிறாங்க, எதற்காக அந்த கோடீஸ்வரரை இந்த வில்லன் கும்பல் கடத்தணும், இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோடைய வளையம். இப்போ அந்த படத்தோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கடத்தல் சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி படத்தில் நடித்த ஹீரோயின் செம்மையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. வில்லன் கும்பல் அவங்களும் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் கோடீஸ்வரோட ஒய்ஃபாக நடிச்சிருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங் செம்மையாக இருக்குது. பியூஜிஎம்லாம் நல்லா இருக்குது. படத்துக்கு என்ன தேவையோ கொடுத்துருக்காங்க. சினிமோட்டோகிராஃபிக் ஒரு கலர்ஃபுல்லான விஷுவல் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் அந்த கோயில் திருவிழா, அந்த கூட்டம், அந்த நைட்டு, அந்த கடைகள்லாம் இருக்கிறது, அந்த தெரு இப்படின்ட்டு ஒரு செம்மையான ஒரு கேமரா ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஹைலைட்டே கிளைமேக்ஸ் தான். ஏன்னா ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் அழகாக மெயின்டைன் பண்ணுறது. கிளைமேக்ஸில் நம்ம யாரும் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்தளவுக்கு கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். இப்போ அந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே இந்த படத்தில் செகண்ட் ஹாஃப் தான். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கில் குறையுது. நம்ம ஓரளவுக்கு ஈஸியாக கெஸ் பண்ணலாம், இதுவாக இருக்குமோ இதுதான் யா அப்படிங்கிற அளவுக்கு கெஸ்ஸிங் அளவுக்கு தான் இந்த படத்தில் இருக்குது. கிளைமேக்ஸ் கூட ஓரளவுக்கு கிட்டத்தட்ட கெஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. மற்றபடி படம் ஃபுல்லாகவும் இவங்களே காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே தேடுறது அப்படின்ட்டு வேற எந்த லொக்கேஷனும் காமிக்கல. அந்த கோயில் திருவிழா, அதுக்கப்புறம் இவங்க தேடுறது, அந்த வில்லன் அப்படின்ட்டு ஓரளவுக்கு எங்கேயோ மிஸ் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஸ்க்ரீன் பிளேவில் இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியில் பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியில் பார்க்கலாம். படத்தை அந்த மைனஸில் எதுவுமே இல்லை. மொத்தம் இந்த படம் எப்படி சூப்பராக இருக்கும், சுமாராக இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சு தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூஸ் உங்களோட உங்கள் கவி பாரதி.